ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங். சண்டேனாலே எல்லா வீட்லேயும் ஸ்பெஷல் தாங்க. அப்படி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எப்பயும் போல் ஒயிட் ரைஸ், கீரை நேற்று பறித்து வச்சுருந்தாங்க. அதை இன்றைக்கி கீரை குழம்பா வச்சிடலான்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சாச்சு. கொத்தவரங்காய் பொரியல் தாங்க பண்ணது. என்னடா சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஸ்பெஷல் இருக்குங்க, ஆனால் ஆஃப்டர்நூன் தான். என்னோடய ஹஸ்பண்ட் மார்னிங் 10 o'clock வேலைக்கு போகும்போது தாங்க சிக்கன் இல்லைன்னா மட்டன் எடுத்துகிட்டு வருவார். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் என்னோடய குழந்தைங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க சின்ன குழந்தைங்க இல்லையா, பசி எடுத்துரும். அதனால எப்போயுமே அவங்களுக்காக மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாச்சும் சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் என்னோடய பையனும் யூடியூப் லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோ தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பேக் பண்ண கேக்கை நாங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். கேக் பார்த்தோன்னே என்னோடய பையனுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த டைமாவது நல்லா செஞ்சு கொடு மம்மின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். சரி, ஓகே, அவனுக்கு கேட்ட மாதிரி நம்மளும் வீட்டில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. லாஸ்ட் டைம் டிமார்ட்டுக்கு போகிறப்ப கேக்கு தேவையான எல்லாமே ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றினா மட்டும் போதும், கேக் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம், அப்போது நல்லா வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண ரெட் வெல்வெட் கேக் தீஞ்சு போய் பிளாக் வெல்வெட்டாக மாறிடுச்சுங்க. அதனால இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோங்க. நான் செய்யணும்னு நினச்சது என்னமோ வெண்ணிலா கேக் தாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த ஃபுட் கலர் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த கலரில் இருக்குது. நான் எப்பயும் போல் கேக் ரெடி பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரி எடுத்து உள்ளே வச்சுட்டு சிம்மில் வச்சாச்சு. லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணதுனால இந்த டைமாவது கரெக்டாக வந்துடணும் ஒரு ஆசை தாங்க. கேக் ரெடி பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 10 டைம் நானும் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி தீஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தான். என்னோடய பையனும் ரொம்ப ஆசையாக கேட்டதுனால அவனுக்கு இந்த டைமாவது கண்டிப்பாக நல்லா செஞ்சு கொடுத்துடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க 5 minutes ஒன்ஸ் குக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி கேஸில் 35 minutes ஆஃப்டர் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா 10 minutesலேயே கேக் கருகிரும், தீஞ்சு போயிடும், குக் ஆகாது. அதனால லோ ஃப்ளேமில் 30 இல்லை 35 minutes வச்சாலே நல்லா குக் ஆகிடும். இப்போ கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு கேக்கு வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு என்னென்னா கேக் இந்த டைம் நல்லா வந்திருக்குனால ஒரு எக்ஸைட்மெண்ட். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கப்பே கத்தி வச்சு சைடில் இருக்க அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம். அப்பயும் நாங்கள் பொறுமை இல்லாமல் சூடாக இருக்கப்பே அதை கட் பண்ணிட்டோங்க. அதனால் கொஞ்சம் உள்ள நல்லா குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படி இருந்தால் என்ன நல்லா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். என்ன கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தான் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக கேக் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்வீட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. அதனால் லாஸ்ட் டைம் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கும்போது சாக்லேட் சிரப்பும் ஸ்ட்ராபெரி சிரப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய பசங்களும் கொஞ்சமாக இல்லைங்க, நல்லா நிறையா சிரப் ஊற்றி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு, எம்மியாக இருந்துச்சு. நான் இந்த கலருக்கு மேட்சாக ஸ்ட்ராபெரி சிரப் மட்டும் ஊற்றி சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம், சாக்லேட் சிரப்பு ஊற்றினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப் ஊற்றி ட்ரை பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா, நாங்கள் இந்த கேக் செஞ்சு 1 hourலேயே கேக் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சுங்க. ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு 2 சிரப்பும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்றா பாதி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அவர் நைட்டு வந்தோடனே கொஞ்சமாக டேஸ்டிங்க்கு மட்டும்தான். எங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்வீட் சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்காக கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மீதி கேக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. எல்லோரும் ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்ருப்பாங்க, இல்லைனா வெண்ணிலா கேக் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி யாரும் ரெட் வெல்வெட் வெண்ணிலா கேக் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.